போலும் போலும். டெரர் பாய்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குண்ணே. இதே என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ல கடுகு அளவு கூட குறை வச்சான்னு இந்த பங்காளிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அது ஏய் என்னையா? இல்ல தம்பி, நீ அனுபவிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட்ட எவனோ ஒருத்தர் அனுபவிக்க போற. அதுக்கு மாங்குன்னு வள்ளியப்ப போட்டுக்கிட்டு இருக்க தம்பி. கிட்டவா? அது நடக்க கூடாதுதான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? அவன் கதையை முடிக்கத்தான் இவ்வளவு ஏற்பாடும். எப்படி? அப்படி கேளு. பால்ல விஷத்தை ஊத்துறோம். பாலை குடிக்கலன்னா விஷத்துல பாலை ஊத்துறோம். இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. காமெடி பண்ணிட்டாலும் பழத்துல விஷ ஊசிய ஏத்துறோம். ஆப்பிள திங்கலன்னா நல்ல டவுட். பலகாரத்துல பாய்சனை அடிக்கிறோம். அவன் பலகாரத்தை தொடலன்னா அதையும் தொடலன்னா எப்படி அவளை தொடிவால கிஸ்ஸ அடிப்பான்ல. அடிச்சா அதுக்கு தான் லிப்ஸ்டிக்ல விஷத்தை தடவி இருக்கேன். இதை எடுத்து அப்படியே அவ வாயில வச்சு இப்படி தேய்ச்சான வச்சுக்க. இப்ப தடவல, இனிமே தடவி வைப்பேன். சரியா? இதை எடுத்து தாமரை அப்படியே உதட்டுல ரவுண்ட் அடிப்பா. அப்புறம் இதே கண்ணி தாமரைய வாரி அணைச்சு பஜக்குன்னு அடிப்பேன். டெத்து கன்ஃபார்ம். ஏன்டா தப்பா முடிவு பண்ற? தாமரை லிப்ஸ்டிக் போட்டான்னா உதட்டு வழியா விஷ ஏறி அந்த போய் சாயிருக்கு முன்னாடி நம்ம பிள்ளை செத்து போயிரும்டா. ஒரே பொம்பளை பிள்ளைடா. ஆத்தாடி. ஆமா இல்ல? ஆமா இல்லடா. ஆமா. அப்ப இது வேணாம். வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிறதுல ஓகே. சரியா? எப்பா ஸ்வீட்டு பால் பழம் பூ அமக்கல படுத்துட்டியா பங்காளி? என்னதா இருந்தாலும் பொண்ணுக்கு தாய் மாமனா தானே. அதான் பங்காளி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கேன். பங்காளி அப்புறம் மறந்துடாம பால் பழம் பலகாரம் எல்லாம் பிள்ளா சாப்பிட்டுருங்க. சரி பங்காளி. எங்க வீட்டாளுக கூட இப்படி எல்லாம் கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியல. உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு பங்காளி. தேங்க்ஸ். உயிர் இருக்க வரையும் உங்களை மறக்க மாட்டேன். உயிர் இருக்க வரைக்கும் கைய கொடுங்க பங்காளி. இதய கனி விடுஞ்சா இருக்க மாட்ட நீ. சரிங்க பங்காளி, போயிட்டு வரேன்டா. காட்டி கொடுத்துறாடா கபோதி வேணா. சாப்பிடுங்க. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. அத்தான் என்னத்தான் இத்தனை நாள் என்னை விட்டு எங்க இருந்த? உன்னை விட்டு நான் பிரிவதும் இல்லை, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. எந்திரிச்சு எல்லாம் வெளில போங்க வெளில. டெய்லி உன் கூட தானே நாங்க படுக்கிறோம். ஐயோ, அப்பெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருக்கா. நான் பொண்டாட்டி கூட தான் படுக்கணும். நீங்களா எந்திரிச்சு வெளில போங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி எல்லாம் இருக்கு. தினமா கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கும். யாரோ படுத்துக்கிறாங்க. குழந்தை குட்டிகளை சொன்னப்பா. முன்னாடியாவது நம்மளுக்கு எதிரியே வெளியே இருந்தாங்க. நீ இப்போ தாலியை கட்டி இங்க கூட்டு வந்துட்ட. இங்க பாரு, உனக்கு பாதுகாப்பு முக்கியம். உன்னை விட்டு நாங்க போக மாட்டோம். இந்த ரூம்குள்ளே தான் இருப்போம். தெரிஞ்சுக்க. என்னையா நடக்குதுங்க? கனி, நீ அந்த பெட்ல படுத்துக்க. தாமரை வந்தா இந்த பெட்ல படுத்துக்கட்டும். ஆனா உனக்கு பாதுகாப்பா உன்னை சுத்தி நாங்க படுத்துக்கிறோம். எப்படி? ஐயோ, உங்களோட படுக்கிறதுக்கு போய் மாட்டுக்கோட்டையில படுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். மாட்டுக்கோட்டை ஃபுல்லா நம்ம ஆளுங்கள பாதுகாப்புக்கு மட்டில போட்டு வச்சிருக்கோம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, கனியை காலி பண்ணணும்னு தாமரை தாலியோட வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இந்த தாமரைக்கு உதவி செய்வேன்னு அவன் தாய் மாமன் கூடவே வந்திருக்கான். கனியை காப்பாத்துறதா நம்மளோட முதல் பணி. பாய்ஸ் எல்லாரும் பக்கத்துல வாங்க. இது ஓகேவா? இவ்வளவு பக்கத்துல இல்ல. சாரி பங்காளி. இன்னைக்கு கனி இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். அவன் கழுத்துக்கு மேல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு. அவனை காப்பாத்தணும்னா நான் உசுரோட இருக்கணும். என்னை கழுத்தை பிடிச்சி நிறுத்த கூடாது. இந்த 5 பில்லர் ஸ்ட்ராங்கா இங்க இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் டச் பண்ண விடக்கூடாது. கனியை எப்படி காப்பாத்துறது பங்காளி? ஏதாவது யோசி பங்காளி. பங்காளி யோசிச்சாலே எனக்கு பசிக்குது. எனக்கு நான் செஞ்சதான் உனக்கு வேணுமா? அணில் கடிச்சா நல்லா இருக்கும். அது சரி, அது சரி. அண்ணே எனக்கு இன்னும் தொலை எப்படி திங்கறான் பாரு. மருந்து வாட அடிக்குது. டேய் கொஞ்சம் கொண்டா. 2 செகண்ட்ல எவ்வளவு குறிச்சிருக்காங்க பாரு. இவங்கள வச்சு பிளான் பண்ணா விளங்கிரும். என்ன செய்யலாம் பங்காளி? நீ எல்லாம் ஒரு நீ குடிச்சா நிறைய குடிச்சிருவ. உனக்கு நான் தான் ஊத்துவேன் பால். ஊத்தவா? இரு, என்ன ஏதோ சங்கு சத்தம் கேட்குது. இதுவும் அவங்க சதிச்சேலாத்தே இருக்கும். நீ வாயத்தற.
போதும், நல்லா இருக்கு. ஏன் வாய்க்குள்ள சொம்ப போட்டுறாதையா? குடிக்க சொன்னா குப்பிடிக்கிறான் பாரு சாணி. பங்காளி பங்காளி, என்னது என்னது போலிங் குழாயை திறந்து விட்ட மாதிரி? ஐயோ, வாயில இருந்து நொறையா தள்ளுதே. நொர நல்லது. ஐயோ, அது கரை நல்லது, இது நொற கெட்டது. ஐயோ, அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சு சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்களா? டாக்டர் டாக்டர் பாஸ், எனக்கு ஒரு டவுட். என்ன? இந்நேரம் பாலை குடிச்சிருப்பானா? குடிச்சிருப்பான். பழத்தை கடிச்சிருப்பானா? கடிச்சிருப்பான். பலகாரத்தை சாப்பிட்டுருப்பானா? சாப்பிட்டுருப்பான். ஐயா, மூட வீட்டுல மூணையுமே சாப்பிடாட்டி? நல்ல கேள்வி. எப்பவுமே கேப்டன்ற முறையில உங்களை விட என்னோட சேட்டலைட் ஒரு படி மேல வேலை செய்யும். எப்படி? மிச்சம் இருக்கிற விஷத்தை இதே கனியோட சரக்கு பாட்டுல கலக்கி அவன் கட்டிலுக்கு அடியிலே வச்சிருக்கேன். எப்படியும் குடிப்பான். டெத்து கை மேல. மோசம் போயிட்டப்பா. என்னையா? வெளியூர்ல சரக்கு கிடைக்காது நினைச்சு கனியோட கட்டிலுக்கு அடியில வச்ச பாட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி எடுத்திய அதே பாட்டுல அதே கட்டிலுக்கு அடியில வச்சுட்டு வா. முடியாதப்பா. ஏன்பா? பாதிக்கு மேல போயிட்டப்பா. என்னையா சொல்ற? அதே பாட்டுல நல்லா தெரியுமா? பாட்டுல அதே சரக்கு. அப்ப சாவு கன்பாவ. கட்டின பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறாங்க. கடைசி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். தாமரை, நீ என்னம்மா இங்கே படுத்துருக்க? அவ என்னோட தான் இருப்பா. அப்படியா? அப்போ நான் நடுவில் படுத்துக்கிறேன். நடுவுலையா? ஐயோ, நான் படுக்கல சாமி. இருட்டில் தாமரை நினைச்சு ஏமால தாவிட்டீங்கன்னா என் வாழ்க்கை போயிடும். கரெக்ட். நீ சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாமரை, எனக்கு பயமா இருக்குடி. நான் தாத்தா ரூம்ல படுத்துக்கிறேன். போ, அவர் என்னோட மோசம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுக்கு எப்படி பயந்துட்டு போகுது பாரு. என் தங்க நீ இருக்கும்போது அடுத்தவங்களை நான் தொடுவேனா? ஏன் உண்மன் இருக்க? ஏதாவது பேச. உங்ககிட்ட நான் அதுக்கு பேசணும்? புருஷன் பொண்ணாட்டின்ட்டு கிட்ட வந்த மரியாதை இருக்காது. நீ திட்டு, நல்லா திட்டு. அடிக்கணும்னு நினைச்சா அடி. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த வீட்டில் நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். மாமனார் மாமியார் தொல்லல, நாத்தனார் தொல்லல, தாத்தா பாட்டி பற்றி கூட பிரச்சனை இல்லை. முக்கியமாக உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஏன் மாமனும் ஓ மாமனும் சாக கிடக்குறாங்க. இனிமேல் அவங்க தொல்லையே இல்லை. இப்போ அது பேச கொஞ்சம் அங்க பாரு. ஏண்டா மாப்பிள்ள, நாங்க சாக கிடக்கிறது உனக்கு ஹாப்பி நியூஸா? யோ, இங்க என்னையா பண்றீங்க? நாங்க செத்தாலும் சாந்தி முகூர்த்தத்தை நடக்க விட மாட்டோம். ஆமா, பொணமா போனா கூட உட்காந்து காவ காப்போம். கடவுளே, எவன்டா உங்களெல்லாம் காப்பாத்துனது? கங்கா ரிலேஷன் ப்ரோக்ராம் கேன்சல். ஏப்பா, என்ன? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லி தொலை. முருகனை வேண்டிக்கிட்டு நம்மளோட அடுத்த அட்டாக்கு அவன் குளிக்கிற தண்ணியில கரண்ட பாய்ச்சிட்டான்னு. கரண்ட நம்ப முடியாதியா? இரியா, அத்தடி மாமாயா. என்ன சொல்ல போறான்னு மாமா? என்னடாச்சு? எவ்வளவோ ட்ரை பண்ண, அவன் எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டியா மாமா. ஐயோ மாமா, அந்த ஊருக்கு எதுக்கு அவனை அனுப்புன? மாமா, சோத்துல விஷத்தை கலந்தா. அவ வீட்டு நாய் திண்டுபிட்டு செத்து போச்சு. அப்புறம் பால்ல விஷத்தை கலந்தா. கூட இருக்கிற பக்கி எல்லாம் குடிச்சுட்டு சாஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அவன் தப்பிக்கவே கூடாதுன்ட்டு அவன் குடிக்க இருக்கிற சரக்குல விஷத்தை கலந்துட்டான் மாமா. அவன் குடிக்கல, நாங்க குடிச்சுட்டு சாக தெரிஞ்சோம். குடிச்சிட்டு சாக வேண்டியதானா? செத்து போக வேண்டியதானா? கதையை முடிச்சு வேணா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? மாமா மாமா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க மாமா. நாளைக்கு அவங்க குடும்பத்தோட கொலைசாமி கும்பிட போறாங்களா? அங்க வச்சு அவன் கதையை முடிச்சு போறீங்க மாமா. இரு, குலதெய்வம் கோயிலுக்கு போறானுங்களா? ஆமா மாமா. நீங்களா ஒண்ணு கிளிக்க வேணாம். நான் சொல்றத கிளிங்க. நீங்களே கிழிச்சலுங்க மாமா. மத்தத நான் தாமரைட்ட பேசிக்கிறேன். சரி மாமா. என்ன மாமா ஜூப்பர் மாப்பிள்ளன்ட்டாரு.